ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடை வந்து இன்றைக்கி பவர் வாஷ் வந்து பண்ண போகிறோம். ஸோ பவர் வாஷ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் நம்ம இந்த வீடெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபுல்லாக வந்து மரக்கட்டையில் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் மாதிரி கல் செங்கல் இதெல்லாம் வச்சு செவரெலாம் இருக்காது. ஸோ இந்த அவுட்டர் லேயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷீட் மாதிரி வச்சுருப்பாங்க. இதை வந்து ஷிங்கிள் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவாங்க. இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இயர் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ அழுக்காயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பூசணம் பிடிச்சிருக்கும், கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பச்சை கலரில் பூசணம் பிடிச்சிருக்கும், அப்புறம் அழுக்கெலாம் சேர்ந்துருக்கும். ஸோ இது பவர் வாஷ், அதாவது தண்ணியை வந்து ஸ்பீடாக வந்து விட்டு அடித்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு 3 to 4 years ஒன்ஸ் வந்து பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து வீடு பார்க்க அப்படியே வந்து இருக்கும். ஸோ வீடு மெயின்டெனன்ஸுன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இந்த ஒர்க்கு வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா சைடும் கேட்டிருக்கோம் இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $1000 மேலே வந்து கோட் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவல் வேலை முடித்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ மொத்தம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த பிஃபோர் ஆஃப்டர் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்காக தெரியுது பாருங்கள் இந்த சைடு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து சூரியன் வந்து ரொம்ப வராது, நார்த் சைடு வந்து. ஸோ சவுத் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண சொல்லியிருக்கோம். பொதுவாக வந்து இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கில் வந்து இந்த மாதிரி செடிகளுக்கு இலையெல்லாம் வரதுக்கு முன்னாடி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இல்லாட்டினா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலையெல்லாம் மறைச்சிருச்சுன்னா இந்த இடத்துல வந்து அவங்க உண்மையிலேயே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வசதியாக இருக்காது. அதுக்கடுத்து நமக்கும் வந்து சரியாக க்ளீன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செடியெலாம் வந்து இலை இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஓகே இது வந்து எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி வந்து இருக்குன்னு. செடியிலலாம் பட்டிருக்கு. பொதுவாக வந்து ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பட்டுருச்சுன்னு செடியில். கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அடிச்சுட்டு. ஏன்னா எல்லா சைடும் இப்போ வந்து சோப்பு வந்து அடித்து முடிச்சிட்டாங்க. இனிமேல் தான் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடில் அழுக்கு ஃபுல்லாக அந்த பாசி மாதிரி வந்து பிடிச்சிருது. ஒரு மாதிரி பச்சை பச்சையாக இருக்குது. அது நம்ம என்ன தான் வந்து இது பண்ணி போட்டாலும் போக மாட்டுது. என்ன பயம்னா தெரியாமல் எதையாவது இது பண்ணிவிட்டு அதுவும் வீட்டோட வெளிப்புறத்தை நம்ம இது பண்ணிவிட்டோம்னா சரி பண்ணுறதுக்கு இன்னும் ரிப்பேர் காஸ்ட் வந்து ரொம்ப இருக்கும். அதுக்கு வந்து இப்படி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம். நார்த்து சைடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டிப் ஆஃப் த இதில் வந்து உட்காந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு பார்க்க அப்படியே பயமாக இருந்துச்சு. என்னடா அது, எந்த சேஃப்டி மெஷரும் இருக்கிற மாதிரி தெரியல. அமெரிக்காலலாம் பொதுவாக வந்து வேலை பார்த்தா நல்லா சேஃப்டி மெஷர் வந்து நிறையா எடுத்து பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இவ்வளோ பெரிய ஏணியில் ஏறிட்டு பண்ணுறாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட் திங் என்ன நம்ம இதில் விஷயம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பீட் லெவல் வந்து கரெக்டாக வச்சு அடிக்கணுமா. கரெக்டான ஸ்பீட் லெவல் அடிக்கலை அப்படின்னா, அதிகமாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இது வந்து டேமேஜ் ஆயிரும். நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் சூஸ் பண்ணுறதுக்கான காரணமே அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இவ்வளோ திங்ஸ், அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாமே இருந்தது இல்லையா. ஸோ இங்கே வந்து இன்றைக்கி 3 பேர் வந்தாங்க மொத்தம் வேலை பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களே வந்து எல்லா திங்ஸையும் வந்து கீழே இறக்கி வச்சிட்டாங்க. பாருங்கள் எப்படி இறக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து கோட் கேட்கும்போது நான் என்கொயர் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் இம்பேக்ட் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு. அப்போது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிளான்ட் பேஸ்டு தான் நாங்கள் வந்து போடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பாருங்கள்
இது ஏதோ இண்டஸ்ட்ரியல் இதுன்னு போட்டிருக்கு. பார்த்தா ஒர்க்ஸ் அண்ட் மெஷினரி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. க்ரீஸ் ரிமூவர்னு போட்டிருக்கு. கொஞ்சம் ஒரியாக தான் இருக்குது, பட் வேறு வழி இல்லை, அடித்து முடிச்சிட்டாங்க. பிளான்ட் வந்து சோஃபார் வந்து உயிரோட தான் இருக்குது. இதான் வீட்டுக்குள்ளேருந்து எப்படி தெரியுதுன்னு காட்டலான்னு பார்த்தேன். ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்க்கலாம் அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இனிஷியலாக அவங்க செட்டப் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா டப் டப்புன்னு நிறைய ஏதோ கடப்படன்னு சவுண்ட் இருந்துச்சு. ஸோ ஒர்க் பண்ணுற அன்றைக்கெலாம் வந்து இதை வந்து பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஃபுல்லாக வீடை ஃபுல்லாக வந்து கார் வாஷ் வந்து இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து வாஷ் பண்ணுறது எப்படின்றது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஊரில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம். பட் வந்து இந்த மாதிரி சோப்லாம் போட்டு குளிக்க வைக்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வாங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா படியில் ஃபுல்லாக நான் நிறையா பிளான்டர்லாம் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை நிறையாவே அழுக்காயிருச்சு. ஸோ அந்த பிளான்டர்ஸ்லாம் இன்றைக்கி எடுத்துட்டோம் அப்படின்னு. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர தடமாக இருக்குல்ல. இங்கே வந்து நம்ம ஊரில் மாதிரி குச்சி விளக்கு மாதிரி அதெல்லாம் இல்லை. பட் அப்படியே இருந்தாலும் அதை வச்சுலாம் வந்து இதை தேய்ச்சிக்கணுனால டக்குன்னு போகாது. இந்த கல்லுலாம் கொஞ்சம் இதாகிடுச்சுல்ல. ஸோ பவர் வாஷ் பண்ண பிறகு அந்த கல்லோட கலரே வந்து மாறிடும். இன்றைக்கி வந்து அதை ஆஃப்டர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் சோப்பில் ஊற வைக்கிறாங்க. அதுக்கடுத்து நல்லா தண்ணியை ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விடுறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் சன் மட்டும்தான் கிடைக்கும். ஆஃப்டர்நூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேடாக தான் இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த க்ரீன் கலர் பாசி படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களே பார்த்தா தெரியும் எப்படி வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடாக வந்து தண்ணி அடிக்கிறதுல அந்த டஸ்ட்டு ப்ளஸ் அந்த மாதிரி ஃபங்கல் இது ஃபுல்லாக வந்து அப்படியே கலண்டு எவ்வளோ க்ளீன் ஆகுது பாருங்கள் அந்த ஷிங்கிள் ஃபுல்லாக. வெளியில் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். உள்ளே அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வருது. வெளியில் பார்த்தா அப்போ இதை வந்து இன்சுலேட் வந்து சரியாகலை அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம பார்க்கணும், இன்சுலேஷன் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்படி வந்து தண்ணி வந்து வெளியில் வர தண்ணி வந்து இங்கே உள்ளே வரக்கூடாது. நமக்கு உள்ளே வந்து பாருங்கள். டடா பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிடுச்சின்னு பாருங்கள். என்ட்ரன்ஸ் வந்துட்டு நல்லா எல்லாம் அந்த பாசி படிஞ்சது, அப்புறம் பிளான்டரில் அந்த கரை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்படியே பயங்கர க்ளீனாக அப்படியே புதுசாக ஆயிடுச்சு கல் எல்லாமே இங்கே இருக்கிறது. ஸோ இனிமேல் இதை வந்து அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது ஒன்று வந்து பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பவர் வாஷ் பண்ணும்போது இந்த கல்லுலாம் வந்து பேவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில் வந்து ஒரு பாலிமெரிக் சாண்டுன்னு போட்டு ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேத்து எடுத்துகிட்டு வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த வேலை முடிஞ்சோடனே பயங்கரமாக ஃபுல்லாக ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கு இடையில் கேப் வந்துருச்சு. அது என்னான்னு கேட்டோம் அவங்ககிட்ட. இது நார்மல் தான், அந்த சாண்டை வந்து ஃபில் பண்ணணும்னா அதுக்கு தனியாக $100 பே பண்ணாங்க. பட் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் விலகிரும், கேப் விழுந்துடும், நிறைய வந்து களைச்செடி வந்து நிறையா முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு அதையும் நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து வந்து கராஜ் கிளீனிங் குயிக்காக எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சொன்னேன்ல, இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு. ஸோ வெயில் வந்து இங்கே வந்து நிறையா வரும். ஸோ வெயில் நிறைய வர இடம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப வந்து அழுக்காகாது. இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சதுனால ஃப்ளவர்லாம் அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள். இதை வந்து டிஐஒய் ப்ராஜெக்டாக வந்து பண்ணலான்னு யோசித்தோம்.
சத்தியமாக இதெல்லாம் எங்களால் முடியவே முடியாது. எவ்வளோ தூரம் வரை ஏறி ஃபுல் க்ளீனிங் சான்ஸே இல்லை. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் உடனே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். இந்த இதை வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க, ஆனால் சேர்லாம் க்ளீன் பண்ணாமல் போயிட்டாங்க. பண்ணியிருந்துருக்கலாம், நானும் மறந்துட்டே சொல்கிறதுக்கு. இன்னும் ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்க. ஆனால் சேர் என்னமோ நிறையா பாதிக்கு மேலே பிஞ்சு போய் தான் கிடக்கு. புது சேர் வாங்கி போடணும். ஆனால் இப்படி இருக்குது, இப்படி பளபளன்னு பொருளை பார்த்தா தான் நல்லா இருக்குது. நான் வந்து யதார்த்தமாக இது எல்லாம் கரெக்டாக இருக்கா, இது உடஞ்சிருக்கான்னு பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா மூவே ஆகலை பாருங்கள், அப்படி இருக்குது. ஆனால் அடுத்து வரிசையாக ஒரு 4 இது வந்து கலண்டிருந்துருக்கும் போல் சும்மா மாட்டி விட்டு போயிருக்காங்க. நீ பாருங்கள், அப்படியே தனியாக வந்து இருக்குது. இது வந்து காற்றடிச்சதுன்னா அப்படியே டோப்பாவாக தூக்கிட்டு போயிடும். ஸோ இப்போ அதனால் அதை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். உள்ள ஸ்லைடாக இருக்கிறதுனால தப்பிச்சிச்சு, அப்படியே இருக்குது, சேவே இல்லை. அதே தான் அங்கேயும். ஓகே, இப்போ ஃபுல் வீடு க்ளீன் பண்ணிட்டாங்க. வாங்க ஃபுல்லாக வந்து எப்படி சூப்பராக க்ளீனாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உதயா.